அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சிவன் தான், அடிக்கடிக்கு சிவன் தான் சொல்லுவேன். சந்திரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியில் சிவ மந்திரங்கள், சிவ பஞ்சாட்ச மந்திரங்கள் எல்லாம் கேட்கிறதே பெரிய பிராப்தம். தேகாரோக்கியத்தில் காது, மூக்கு, தொண்டை, பல்லெல்லாம் பார்த்துக்கணும். கழுத்து வரைக்கும் தொந்தரவு இருக்குது. தைராய்டு இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க, இந்த டைம் வேண்டாம். நிறைய விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு சுபவிரயம் கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு தீரும். அதே சமயம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர்கள் தலையீடு மட்டும் தயவுசெய்து நோன்னு சொல்லிடும். அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைனா, ஐயா சாமி எனக்கே சரியில்லை நேரம், நான் வரலன்னு சொல்லிடு. வார்த்தை கொடுக்குறச்ச மட்டும் கொஞ்சம் கவனமாக கொடுங்க. வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்துக்கு உண்டான கிரகமான சூரியனே இருக்கிறதுனால, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு அப்புறமா போயிட்டு வீட்டில் ஓன்னு அழுகணும். எதுக்கு இது வேண்டாம். நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், பெரியவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன், நண்பர்கள்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு வாய்தா வாங்கி. மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம். பிள்ளைகள் விஷயம்லாம் சுப இச்சம். குடும்பத்தில் புது வரவுகளுக்கே உத்தரவாதம். தைரியம், தன்னம்பிக்கை, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு.